ஒரு ஆத்மா தூய்மையானது, அதாவது நாம ஆத்மானா யாரோ நினைக்காண்டா நம்ம தான் ஆத்மா. சமஸ்கிருதத்துல சொன்னா ஆத்மா, தமிழ்ல சொன்னா நான். ஏன் சமஸ்கிருதத்துல சொல்றேன் அப்படின்னா, நமக்கு நான் சொன்ன உடனே இந்த உடம்பு இத்தனை அடி உயரம், இவ்வளவு வண்ணம், இன்ன நிறம், இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அதனால நான் ஆத்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன். ஆனா அதெல்லாம் நாம கிடையாது அப்படிங்கிறதா 2வது அத்தியாயத்துல பகவத்கீதை சொல்லுது. 11வது ஸ்லோகத்துல இருந்து, முக்கியமா 12வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு, நாம உடல் அல்ல, உடலுக்கு உள்ள இருக்கிறவன். எப்படி இந்த துணி நான் இல்லையோ, துணி என்னுடையதோ, அதே மாதிரி இந்த உடம்பு நான் இல்லை, உடம்பு என்னுடையது. அந்த யாரு அடி ஆதாரமா இருக்காங்களோ அந்த ஆளதான் ஆத்மா நான் சொல்லணும். நான் யார் நான் யாருன்னு கேட்டாலும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விட அதுதான். சரி, இப்ப இந்த ஆத்மா தூய்மையானது அப்படின்னு பல இடங்கள்ல பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா தூய்மையான ஆத்மா நியாயமா சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். ஆனா நடைமுறையில நமக்கு பல சமயங்கள்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியறது இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு கண்ணாடியை பார்க்கிறோம், அது நம்முடைய முகம் நல்லா தெரியல, ஏன்னா கண்ணாடி அழுக்காரு. இதே மாதிரி ஆத்மா துன்பப்படுறதுக்கு காரணம் ஆத்மாவில் சில அழுக்குகள் இருக்கு. இந்த அழுக்குகளை பல்வேறு தத்துவ சம்பிரதாயங்களும் பல்வேறு விதமா சொல்லுவாங்க. தத்துவ சம்பிரதாயங்கள் நிறைய இருக்கு. நியாயம், வைசேஷியம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, சத்தர்ஷனங்கிற பேர்ல உயர்நிலையில பாக்குறீங்க. அது போக சைவ சித்தாந்தம் அந்த மாதிரி இருக்கு. அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், கேவலாத்வைதம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்தியாவில் தத்துவ பள்ளிகளுக்கு, பிரிவுகளுக்கு குறைவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் வேற வேற விதமா சொன்னாலும் சைவ சித்தாந்தம் மாதிரிப்பட்ட தத்துவ தரிசனங்கள்ல இதை 3ஆ சொல்றாங்க: ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு.